முக்கியமானது. சில பேர் ஆரம்ப சூரத்தனத்தை காட்டுவார்கள். முதல் நாள் 14 மணி நேரம் படிப்பார்கள், அடுத்த நாள் 12 மணி நேரம் படிப்பார்கள். நான் பார்த்திருக்கிறேன். முதன்முறையாக 4 மணிக்கு எழுந்து நடைபயில்கிறவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களையெல்லாம் குறை சொல்வார்கள். இவர்களெல்லாம் விடியா மூஞ்சிகள், எழவே மாட்டார்கள் என்று சொல்லுவார்கள். ஒரு வாரம் கழித்த பிறகு இவர்களும் அதில் சேர்ந்து கொள்வார்கள். ஆரம்ப சூரத்தனம் கூடாது. படிப்படியாக நம்முடைய நேரத்தை அதிகப்படுத்தலாம். தொடர்ந்து ஒரே மாதிரி படிப்பது நல்லது. அவ்வப்போது சின்ன இடைவெளிகள் விட்டுக்கொள்ளுங்கள். தூங்காமல் படிப்பது நல்லதல்ல. ஏனென்றால் தூக்கத்தின் போதுதான் நீங்கள் படித்தவை உங்களுடைய மனத்திலே திடப்படுகின்றன. அதனால் அவ்வப்போது தூங்குவது நல்லது. இரவிலே 6 மணி நேரம், பகலிலே 1 மணி நேரம் தூங்கினால் அது உடலுக்கு நல்லது. நான் இங்கே வருகிற போது என்னை 4 மணிக்கே விழித்து சேலத்திலிருந்து அழைத்து வந்தவர் நம்முடைய நண்பர் செல்வமணி அவர்கள். நான் அவருடைய ஓட்டுநர் இங்கே வந்த பிறகாவது தூங்குவார் என்று அவரிடம் சொன்னேன். அதற்கு திரு செல்வமணி அவர்கள் சொன்னார்கள், அவர் இப்போது தூங்க மாட்டார், ஓட்டுகிற போது தூங்கிக் கொள்வார் என்று சொன்னார். அப்படி ஒருவர் ஓட்டுகிற போது தூங்கியதனால்தான் என் கால் மலேசியாவிலே விபத்துக்கு உள்ளானது என்பதை அவரிடம் பக்குவமாக எடுத்து சொன்னேன். எனவே தூக்கம் அவசியம். தூங்குகிற போதுதான் நாம் படித்தவை திடப்படுகின்றன. நாம் ஒரு சாலையை போட்டுவிட்டால் அப்படியே விட்டு விடுவதில்லை. ஒரு உருளையை கொண்டு அதை திடப்படுத்துகிறோம். அப்படி நீங்கள் படித்தவற்றையெல்லாம் திடப்படுத்துவது உங்களுடைய தூக்கம். கனவுகளில் செய்முறை பயிற்சிகள் எல்லாம் திடப்படுகின்றன என்று கண்டுபிடித்திருக்கிறார். சில பேர் சொல்லுவார்கள், நான் கனவே காண்பதில்லை என்று. அவர்கள் கண்ட கனவையெல்லாம் மறந்து விடுகிறார்கள். ஏனென்றால் ஒருவர் 21 நாட்கள் கனவு காணாமல் இருந்தால் அவர்கள் புத்தி சுவாதீனம் இல்லாமல் போய்விடுவார். கனவுகளால் தான் மனிதன் புத்தி சுவாதீனத்தோடு இருக்கிறான். எனவே தூக்கம் அவசியம். நல்ல சத்தான உணவை சாப்பிடுங்கள். அதிபதப்படுத்தப்பட்ட உணவை சாப்பிடாதீர்கள். அதிபதப்படுத்தப்பட்ட அல்ட்ரா ப்ராசஸ்ட் உணவை சாப்பிட்டால் உங்களுக்கு திடீரென மன அழுத்தம் ஏற்படும், தூக்கம் வரும், சரியாக தூங்க முடியாது, உடலுக்கு தேவையான சத்து கிடைக்காது. இப்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள், சின்ன குழந்தைகளில் இருந்தே இந்த அதிபதப்படுத்தப்பட்ட உணவை கொடுத்தால் அவை மெல்லுவதற்கான வாய்ப்பே இல்லாததால் அவற்றின் தாடைகளின் அளவு கூட சுருங்கி விடுகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். நம்முடைய மக்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏனென்றால் இவர்கள் வெறுவாயையே மெல்லுபவர்கள். இருந்தாலும் அதிபதப்படுத்தப்பட்ட உணவை தவிருங்கள். நீங்கள் இளநீர் சாப்பிடுங்கள். இயற்கை அளிக்கின்ற பழங்களை பழங்களாக சாப்பிடுங்கள், பழரசமாக சாப்பிடாதீர்கள். முடிந்த அளவிற்கு மோர் குடியுங்கள். ஏனென்றால் உடல் சூடாகி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவ்வப்போது நீங்கள் படித்தவற்றிற்கு ஒரு சின்ன பரிசு கொடுத்து கொள்ளுங்கள். 4 மணி நேரம் படித்து விட்டீர்கள் என்றால் நான் கொடுக்கிற பரிசு எனக்கு பிடித்த பாடலை கேட்பேன். அதுதான் நான் கொடுக்கிற பரிசு. சில நேரங்களில் மகிழ்ச்சியாக ஒரு நடை போய்விட்டு வருவேன். இது நான் இப்போதும் கொடுத்து கொள்கிற பரிசு. இவ்வாறு ஒரு பரிசை உங்களுக்கு கொடுத்து விடுங்கள். இவற்றையெல்லாம் செய்தால் இங்கே வந்திருக்கின்ற நீங்கள் நிச்சயமாக வருகிற செப்டம்பர் 28 நடக்கிற தேர்வில் வெற்றி கனிகளை பெறுவீர்கள். அந்த கனிகள் உங்கள் மடிகளில் விழும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.